நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ஒரு மலையாளி தான் என்று உண்மையை ஒப்புக்கொண்ட சீமான் ஆதாரத்தை வெளியிட்ட ராமசாமி பேத்தி. அந்த ராமசாமி பேத்திக்கு இந்த சீமான் தம்பியின் சில கேள்வியும் சில பதிலும், அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நண்பர்களே, அதற்கு முன்னால 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் தான் இருக்கு. அப்ப இந்த 7 மாதத்துக்குள்ள நமது நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதற்காக நான் இந்த சில விஷயங்களை யோசிச்சு வச்சிருக்கேன். இப்ப ஏற்கனவே கடந்த தேர்தலில் 8.22% வாக்குகள் வாங்கியிருக்கோம். இது இரட்டிப்பு மடங்கா ஆக்கணும். அப்ப ஒரு 15% மேல நம்ம வாங்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அப்ப இதுக்கு எனக்கான என்ன வேலை திட்டங்கள், என்ன வியூகங்கள் அப்படிங்கறத பற்றி நான் அடுத்து ஒரு காணொலியை நான் பகிர்ந்துக்கிறேன். அதனால நமது கனவு தேச வழியில பின்தொடருங்க. அந்த காணொலியை எதிர்பார்த்து காத்துருங்க. அதுல எனது ஒரு யோசனையும் ஒரு சில திட்டங்களையும் நான் சொல்றேன். அது என்ன அப்படிங்கறத அந்த காணொலியை பாருங்க. சரி நண்பர்களே, இப்ப இந்த திராவிட திருட்டு பண்ணி இந்த ராமசாமி பேத்தி என்ன ஒரு ஆதாரத்தை வெளியிட்டு இருக்கு, என்ன பேசிருக்கு அப்படிங்கறதையும் பார்ப்போம். அதுக்கு இந்த தம்பியினுடைய சில கேள்வி பதில் என்ன அப்படிங்கறதையும் பார்ப்போம். என்ன திராவிட திருட்டு பண்ணி அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்களா? அதாவது அது சொல்றதுல ஒண்ணு தப்பே இல்லைங்க. எனக்கு இதனால எந்த ஒரு தர்ம சங்கடமோ எந்த ஒரு தயக்கமும் எனக்கு கிடையாது. இப்ப சமீபத்துல ஒரு காணொலி போட்டிருக்கீங்க. அதாவது இந்த ஓணம் பண்டிகை பாத்தீங்களா, அதுல சீமானுக்கு நான் வாழ்த்து சொல்றேன், மலையாளி சீமானுக்கு நான் வாழ்த்து சொல்றேன், ஓணம் வாழ்த்து சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு காணொலி போட்டிருக்கு. அந்த காணொலியில அண்ணன் சீமான் அவர்களை அவனே இவனே சில்ற பயலே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தரக்குறைவா அநாகரிகமா பேசி வச்சிருக்கு. அப்ப ஒரு பெண்ணிற்கான இலக்கணம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த திராவிட திட்டு பண்ணி நடந்துக்கல. அதை தாண்டி எல்லை மீறி பேசுறதுனால இது ஒரு பெண்ணாவே நம்ம மதிக்கிறது கிடையாது. அதனால திராவிட திருட்டு பண்ணி அப்படிங்கிறத நான் பேசுவேன். சரி, இப்ப அது என்ன பேசிருக்கு அப்படின்னா, நான் முதல்ல அந்த திராவிட திட்டு பண்ணி பேசின அந்த காணொலியை நான் நினைக்கிறேன். அதை முதல்ல பாருங்க. அதன் பிறகு நான் கேட்கக்கூடிய சில கேள்வி பதில் என்ன அப்படிங்கறதைய பாத்துருவோம். சரி, திராவிட திட்டு பண்ணி நீ என்னதான் அப்படி ஆதாரம் வச்சிருக்க, நீ என்னதான் சொல்ல வர அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லு. அதுக்கப்புறம் நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. சொல்லு. நீங்க நம்புறீங்க. அப்புறம் எங்க கிட்ட அது கருத்த வார்த்தை என்னன்னு பாரு, அதுக்கு முன்னாடி என்ன பேசினாருன்னு பாருன்னு எங்க கிட்ட சொல்றீங்க. கர்ப்பப்பை எடுக்க சொன்னார்ல பெரியாரு, அதை மட்டும் சொல்றீங்களா? அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு? இது வரைக்கும் நீங்க பார்த்ததும் இல்ல, பேசினதும் இல்ல. உன் மனைவி வேறொரு ஆண்மகனோட சென்றா நீ சொல்லக்கூடாது. முன்னாடி பின்னாடி ஏதாவது எழுதி இருக்கிறாரா, இல்ல இதை மட்டும் தான் எழுதி வச்சிருந்தாரா? அடுத்தது உங்களோட பாப்புலர் டயலாக் தமிழ் சனியன், தமிழர் காட்டு மிராண்டி, இதுக்கெல்லாம் முன்னாடி பின்னாடி எழுதிப்பாருல, இல்ல இத மட்டும் மொட்டையா எழுதி வச்சுட்டாரா? இந்த டயலாகுகளுக்கு எல்லாம் முன்னாடி பின்னாடி என்னைக்காவது இங்க படிச்சிருக்கீங்களா தற்குறிகளா? நீங்க சொல்றீங்க முன்னாடி பின்னாடியும் பார்க்காம வெட்டி ஒட்டாத. அட நான் வெட்டவே இல்ல, உண்மையாலுமே அவன் மலையாளின்னு தான் சொல்றான். கேளுங்க. ஏன் சிறுபையா? என்ன நண்பர்களே, காணொலியை பாத்தீங்களா? இப்ப இந்த திராவிட திட்டு பண்ணிக்கு இந்த சீமான் தம்பி கேட்கக்கூடிய சில கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல சீமான் மலையாளி அப்படிங்கறத ஒப்புக்கிட்டாரு. அது சரி இருக்கட்டும். சீமான் ஒரு மலையாளியா இருந்தாலும் சரி, இல்ல அவர் கன்னடராக இருந்தாலும் சரி, அவர் தெலுங்கராக இருந்தாலும் சரி, அவர் யாரா இருந்தாலும் சரி. இப்ப எனது கேள்வி என்ன அப்படின்னா, நீ முட்டு கொடுக்கறல்ல ராமசாமிக்கு, அந்த ராமசாமி யார்? நீயும் உன்ன மலையாளின்னு சொல்லிட்ட. சரி, நீயும் தானாதான் சொல்லல. எங்க தம்பிகள் நீ எப்ப சீமானை எதிர்க்க ஆரம்பிச்சியோ, அப்ப எங்க தம்பிகள் குறைச்ச குறைப்பு தாங்காம தான் நீ என்ன பண்ணிட்ட, தானே ஒரு மலையாளி அப்படிங்கறத நீயே அறிவிச்சுக்கிட்ட. சரி, இப்ப சீமானும் மலையாளின்னு சொல்ற. இப்ப இந்த ராமசாமி அப்படிங்கிறது யார்? அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்? அவர் தமிழரா, தெலுங்கரா, கன்னடரா, மலையாளியா? ராமசாமி யார்? ராமசாமியோடைய தாய்மொழி என்ன அப்படிங்கறதையும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கும். சரியா தம்பிகள்? நாங்களாம் தெளிவா தான் இருக்கோம் சீமான் யார் அப்படிங்கறத பற்றி. ஆனா நீ தான் சீமான் மலையாளின்னு சொல்ற. சரி, சீமான் மலையாளின்னு வச்சுக்குவோம். நீயும் ஒரு மலையாளி. அப்ப நீயும் ஒரு மலையாளி, சீமானும் ஒரு மலையாளின் போது நீ சீமானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கணும். அங்க ஒரு மலையாளியான சீமான் தமிழ்நாட்டுல முதல்வர் ஆகிறேன் அப்படி பேர் சொல்றாரு. அப்ப நீ எல்லாம் வரவேற்கணுமே. அப்ப ஏன் எதிர்க்கிற? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லு. அது இனம் இனத்தோடு சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு தெலுங்கர் ஒரு தெலுங்கர் ஆதரிக்கிறது, ஒரு தமிழன் ஒரு தமிழ் ஆதரிக்கிறது. இங்க தமிழர்கள் யாரும் தமிழர் ஆதரிக்கிறது கிடையாது. ஆனா தமிழர்களை தாண்டி மற்ற எல்லோரும் அவங்க இனத்தை சார்ந்தவர்கள் ஆதரிக்கிறாங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு மலையாளியான சைமனை நீ மலையாளியான நீ ஏன் ஆதரிக்கவில்லை, ஏன் எதிர்க்கிற அப்படிங்கறது எனக்கு ஒரு கேள்வி. அப்ப அந்த அளவுக்கு நீ நியாயவாதியா அப்ப அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதான் நண்பர்களே, இந்த திருட்டு திராவிட பண்ணி
அண்ணன் சீமானர் வந்து நான் ஒரு மலையாளி அப்படிங்கறத பத்தி ரிப்பீட்டா அந்த ஒரு காணொலி போட்டுருக்கு பாத்தீங்களா? அதை பார்த்துட்டு நமது கட்சி உறவுகள் நமது சீமான் தம்பிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த காணொலிக்கிலேயே நீ வந்து முன்னையும் பின்னையும் வந்து வெட்டி ஒட்டி போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை பதிவிடுறாங்க. பல பேர் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. அதுக்கு நான் வந்து விளக்கம் சொல்றேன், பதில் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல இந்த திராவிட திட்டு பண்ணி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சம்பவத்துக்கும் இன்னொரு சம்பவத்துக்கும் முடிச்சு போடுது. அது என்ன அப்படின்னா, இந்த ராமசாமி வந்து பேசியிருப்பாரு, தமிழ வந்து ஒரு காட்டு மிராண்டி மொழி, தமிழ் வந்து ஒரு சனியன், அது மட்டும் இல்லாம இந்த பெண்கள் வந்து தங்களுடைய கர்ப்பப்பையை வந்து சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னா அந்த கர்ப்பப்பை வந்து வெட்டி எரிய வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் பெரியார் சொன்னதா, அந்த ராமசாமி சொன்னதா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பல இடத்துல பேசியிருப்பாங்க. நம்ம கட்சி தம்பிகளும் நம்ம கட்சி உறவுகளும் வந்து இதை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலடி தர வகையில தான் இந்த திருட்டு திராவிட ராமசாமி பேத்தி என்ன பண்ணுது அப்படின்னா, சீமான் அவர்கள் வந்து பேசினதை முன்னையும் பின்னையும் வெட்டி அந்த நான் வந்து ஒரு மலையாளி அப்படிங்கறத சொன்னதா சொல்லி இந்த மாதிரி இந்த காணொலி வந்து பரப்பிட்டு இருக்கு. இதுல இந்த திருட்டு திராவிட பண்ணிக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, சரி இந்த ராமசாமி வந்து தமிழ் மொழியை பற்றி முன்னையும் பின்னையும் என்ன பேசியிருக்காரு? தமிழ் வந்து ஒரு சனியே, காட்டு மிராண்டி மொழி, தமிழ் வந்து ஒரு நீச பாசை, நீங்க வந்து தமிழோடு வந்து ஆங்கிலத்தையும் கலந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காத சொல்லி தம்பிகள் சொல்றாங்க, சீமானும் சொல்றாங்க. சரி இருக்கட்டும். அப்ப தமிழ் நான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், ராமசாமி வந்து அவருடைய தாய்மொழி என்ன, அவர் யார் அப்படிங்கிறது கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு பதில் சொன்னதானே இந்த விஷயத்துக்கும் நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். ராமசாமி தமிழ் மொழியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நீயே உன் வாயாலேயே உன் வீடியோவிலேயே சொல்லலாமே. முன்னால என்ன சொல்லியிருக்காரு, பின்னால என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற சொல்லலாமே. நாங்க தான் வந்து வெட்டி ஒட்டி சொல்றோம், முன்னால இருக்கிறதையும் பின்னால இருக்கிறதையும் விட்டு சொல்றோம். தமிழ் வந்து ஒரு சனியை, காட்டு மிராண்டி மொழி அப்படிங்கிற மாதிரி ராமசாமி சொன்னதா சொல்லி நாங்க வந்து சொல்லிட்டு இருக்கோம், பரப்பிட்டு இருக்கோம் வச்சுக்கே. அப்ப நீ வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கலாமே. அப்பா எங்க பெரியார் வந்து தமிழ் மொழியை பற்றி இந்த மாதிரி உயர்வா பேசியிருக்காரு, இந்த மாதிரி வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு அப்படிங்கறத சொல்லி நீயே வந்து சொல்லலாமே. உனது வீடியோலயும் நீ போடலாமே, ஆதாரத்தை காட்டலாமே. ஏன் ஆதாரத்தை காட்டல? நாங்க போய் பார்க்கறது இருக்கட்டும், நீ வந்து ஆதாரத்தை காட்டு, நீ ஆதாரத்தை வெளியிடு. முடிஞ்சா தைரியம் இருந்துன்னா ராமசாமி வந்து தமிழ் மொழியை பற்றி பேசினதை முழுமையா நீயே போடு, நீயே சொல்லு. திருட்டு திராவிட பண்ணியே உன்னால முடியாது. ஏன்னா அந்த ராமசாமி இருக்காருல்ல, அந்த ஆளு, அவர் வந்து தமிழ் மீது வன்மம் கொண்டு அந்த அளவுக்கு திட்டி தீர்த்து வச்சிருக்காரு. அவர் அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி தமிழ் மொழி மேல. தமிழ் சனியன், தமிழ் காட்டு மிராண்டி மொழி, தமிழ்ல ஏன் பேசுறீங்க, தமிழ் வீட்டு வேலைக்காரி கூட தமிழ்ல வந்து பேசாதீங்க, ஆங்கிலத்தோட பேசுங்க, இந்த அளவுக்கு வன்மம் முடிச்சு போய் பேசியிருக்காரு. நீ வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்க. அப்ப நான் வந்து ஒரே ஒரு உதாரணம் சொல்றேனே, இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு குழந்தை இருக்குன்னா சுத்தி எத்தனை பேர் வேணுமா இருக்கலாம், சித்தி, சின்னம்மா, பெரியம்மா, எத்தனை அம்மாக்கள் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு அடிபட்டுருச்சுன்னா உடனே வந்து துடிக்கிறது யாருடைய இதயம் துடிக்கும், யாருடைய மனசு துடிக்கும் அப்படின்னா பெத்த தாய் தான் முதல்ல துடிக்கும். மற்ற அம்மாக்களும் போய் பாப்பாங்க, சித்தி, பெரியம்மா, மத்தவங்களும் போய் பாப்பாங்க. அதான் முன்னால போய் நிக்கிறது யாரு அப்படின்னா பெத்த தாய் தான். அப்ப அப்படிங்கும்போது இங்க வந்து எத்தனை பேர் வேணுமா இருக்கலாம், இங்க எத்தனை மொழி பேசுபவர்களும் இருக்கலாம். இங்க தமிழ் மொழிக்குன்னு ஒண்ணுன்னா முதல்ல யாரு துடிப்பாங்க? அந்த தமிழ் உணர்வு உள்ள ஒருத்தன் தான், ஒரு சுத்தமான தமிழ் தான், அவனுக்கு தான் வலிக்கும். ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் தமிழ் மொழி அழிஞ்சிட்டு இருக்கு, ஒரு தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒரு புதிய தலைமுறையை உருவாகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் இந்த திராவிடம். அதற்கு காரணம் நீ சொல்றல, முட்டு கொடுக்கறல அந்த ராமசாமி தான். ஏன் தமிழர் கழகம்னு ஆரம்பிக்காம ஏன் திராவிடர் கழகம்னு சொல்லி பேர் வச்சாரு? தமிழருக்கு தமிழ்நாடு தானே, இங்க தமிழ் மொழி தானே. அப்ப தமிழர் கழகம்னு பேர் வைக்காம ஏன் திராவிடர் கழகம்னு சொல்லி பேர் வச்சீங்க? அந்த திராவிடம் தானே இன்னைக்கு தமிழ் மொழியும் தமிழர்களுடைய உணர்வுகளையும் தான் தமிழன் அப்படிங்கிற உணர்வே இல்லாம இன்னைக்கு பல தமிழர்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த ஒற்றை சொல்லுதான். அதனாலதான் தமிழர்கள் நாங்க சொல்றோம் இந்த திராவிடத்தை வந்து வேறு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. திராவிடம் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு எதிரானது. இதைதான் வந்து தெளிவா சீமான் அவர் சொல்றாங்க. திராவிடம் அப்படிங்கிறது தமிழர் அல்லாதவோர் பிறமொழியாளர்கள் இங்கு தமிழ்நாட்டில் வசதியாக வாழவும், தமிழர்களை ஆளவும், சுகபோகமாக வாழவும் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இங்க பல பேரும் தமிழ் தேசியவாதி சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. நீ இப்ப என்ன பண்ற அப்படின்னா, நான் கேட்ட கேள்வி நீ பதில் சொல்ற. பெரியாருடைய தாய்மொழி என்ன, அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர், எந்த இனத்தை சார்ந்தவர், அடுத்து ராமசாமி வந்து தமிழ் மொழியை பற்றி உயர்வாக பேசினதை பற்றி நீ வந்து ஆதாரத்தோட நீ வெளியிடுற. இல்ல அப்படின்னா நாங்க விடுறதா கிடையாது, நீ இந்த மாதிரி பேசிட்டே போ, நாங்க பாத்துட்டே இருப்போம் அப்படின்லாம் பார்க்காத. நான் கேட்கிற கேள்வி நீ பதில் சொல்லிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. இன்னும் இந்த திருட்டு திராவிட ராமசாமி பத்திட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த திராவிடத்துக்கு முட்டுக்கூடிய, இந்த ராமசாமிக்கு முட்டு கொடுக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கிட்ட எல்லாம் நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வி எல்லாம் இருக்கு. இன்னும் அடுத்து வரக்கூடிய காணொலிகள்ல நம்ம வந்து ஒவ்வொன்றா கேட்போம். அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சரி நண்பர்களே, இந்த தருணத்துல இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.